الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح من زكاها وقد خاب من دساها صدق الله العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. புனித ரமலானை வரவேற்கின்ற ஒரு நிகழ்வாகவும் வலிமார்களை கொண்டாடக்கூடிய நிகழ்வாகவும் இருக்கிறது. ரமலானை எப்படி வரவேற்க வேண்டும்? சூஃபியாக்கள் சொல்லுவாங்க, வழக்கமாக ஒவ்வொரு திக்ர் மஜ்லிஸ்கள் அல்லது தௌபா இஸ்திக்ஃபாருடைய மஜ்லிஸ்களில் வளமையாக சூஃபியாக்கள் சொல்லக்கூடிய விஷயம், உடல் உறுப்புகளை பாவங்களை விட்டு பேண வேண்டும். அதில் நடந்துவிட்ட பாவங்களுக்காக அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபாரும் தௌபாவும் செய்து ரமலானை பரிசுத்தமான முறையில் வரவேற்க வேண்டும். உடல் உறுப்புகளில் பாவம் நிகழக்கூடிய உறுப்புகள் மொத்தம் 7 உறுப்புகள் இருக்குது. 2 கண்கள், காது, நாவு, 3 2 கைகள் மற்றும் காலு, 5 வயிறு என்றால் வயிறு அல்ல, நாம் உண்ணக்கூடிய ஹராமான தடுக்கப்பட்ட உணவுகள் வயிற்று செல்வதனால் வயிறையும் சூஃபியாக்கள் ஒரு உறுப்பாகவே கணிக்கிறாங்க. ஹலால் அல்லாத உணவுகளை உண்ணுகின்ற பொழுது வயிறு. 7வது மர்மஸ்தானம். இந்த 7 உறுப்புகளையும் பாவங்களை விட்டு பேண வேண்டும். அதில் நிகழ்ந்துவிட்ட பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபாரும் தௌபாவும் செய்ய வேண்டும். அதே போன்று நபி அவர்கள் மிக முக்கியத்துவம் கொடுத்து எச்சரித்த அலா வயின்ன ஃபில் ஜஸதி லமுதகத்தன் இதா சொலஹல் ஜஸது குல்லு வைதா ஃபசதல் ஜஸது குல்லு அல்லா வஹியல் கல்ப். நுஅமான் இப்னு பஷீர் அவங்க அறிவிக்கிறாங்க. புகாரி ஷரீஃப் போன்ற பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் நீண்ட ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது, அது நேர்பட்டு விட்டால், சரியாகிவிட்டால் முழு உடலும் சரிப்பட்டுவிடும், நேர்பட்டுவிடும். அது கெட்டுவிட்டால் முழு உடலும் கெட்டுவிடும் என்று நபி அவர்கள் எச்சரித்து, அலா அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் உள்ளம், இருதயம்னு சொன்னார். நம்முடைய மார்க்கத்தில், ஷரியத்தில், தீனில் உள்ளத்திற்கு ஒரு தனிப்பட்ட முக்கியத்துவம் இருக்கிறது. 2 இருக்குது. மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஹார்ட், இருதயம், இரத்தத்தை மட்டும் பம்பு செய்யக்கூடியது, அதுவல்ல. ரூஹுடன் தொடர்புடைய நாட்டத்தையும் தேட்டத்தையும் உணர்வுகளையும் உள்வாங்கக்கூடிய, எந்த அளவுக்கு நவீன மருத்துவர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எப்படி மூளைக்கு நினைவாற்றல் இருக்கிறதோ அதே போன்று உள்ளத்திற்கும் நினைவாற்றல் இருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ள சில விஷயங்களை நினைவு கொள்கிறது. மூளை நினைவில் கொள்வதை போன்று, உள்வாங்குவதை போன்று, உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் அல்ல, மனன சக்தியையும் கூட உள்ளம் உள்வாங்குகிறது. இது 1400 வருஷத்துக்கு முன்பாகவே நபி அவர்கள் இந்த உம்மத்திற்கு தெல்ல தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ அனைத்து நன்மை தீமைகளையும், அனைத்து நல்ல கெட்ட விஷயங்களையும் உள்ளமும் உள்வாங்கும். உள்ளமும் பாவமான எண்ணங்களை நினைக்கும், செய்யும். சிந்தனையால், நாட்டத்தால், தேட்டத்தால் ஏற்படக்கூடிய பாவங்களை விட்டும் பேணிக் கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டி அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் தௌபா செய்ய வேண்டும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கப்பட்டது, நீங்கள் சஹாபாக்களாகிய நீங்கள் ரமலானை எப்படி வரவேற்பீர்கள், எதிர்கொள்வீர்கள் என்று கேட்கப்பட்ட போது அவங்க சொன்னாங்க, எங்களுடைய உள்ளத்தில் எந்த முஃமின் மீதும், எந்த முஸ்லிமின் மீதும் பொறாமை இல்லாமல், குரோதம் இல்லாமல், வெறுப்புணர்வு இல்லாமல் நாங்கள் ரமலானை வரவேற்போம்னு சொன்னாங்க. சஹாபாக்களுடைய ஹால் பாருங்கள். நாம் எப்படி வரவேற்கிறோம், எப்படி வரவேற்கிறதுன்னு தெரியல. சொல்லுவாங்க பெரியோர்கள், ரமலானுடைய பர்ச்சேஸ், அதில் நாம் கடை வீதிக்கு செல்ல வேண்டிய அந்த தேவைகளை ரமலானுக்கு முன்பாகவே முடித்து விட வேண்டும். ரமலானில் அலையக்கூடாது. ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு, அதுக்கு இதுக்கு போன்ற
நம்முடைய அவசிய தேவைகளுக்கு, பெருநாளுடைய தேவைகளுக்கு போன்றவைகளுக்கு ரமலான் மாதத்தை வீணடித்து விடக்கூடாது. ரமலானுக்கு முன்பாகவே வேண்டிய தயாரிப்புகள் முன் தயாரிப்புகள் செஞ்சிடணும். உணவு, உடை, உறைவிடம் போன்ற அனைத்து அத்தியாவசிய தேவைகளையும் சஹாபாக்களுடைய வளமை, சூஃபியாக்களுடைய வளமை, நம்முடைய முன்னோர்களுடைய சாலிஹினுடைய வளமை, அது எல்லா அவசிய தேவைகளையும் ரமலானுக்கு முன்பாகவே செய்து தயாராக இருப்பாங்க. உடலாலும் உள்ளத்தாலும் தயாராக இருப்பாங்க. எந்த முஸ்லிமின் மீதும் முஃமினின் மீதும் பொறாமை, குரோதம், கெட்ட எண்ணம் இல்லாமல் இருப்பாங்க. நபி அவர்கள் அதிகம் கூட இந்த உம்மத்திற்கு மிக அழகான முறையில் கற்றுக் கொடுத்தாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்கள் இந்த ஹதீஸை, இந்த விஷயத்தை இப்படி சொல்வதற்குண்டான காரணம் என்ன? ஒரு முறை நபி அவர்கள் மஸ்ஜிதில் பேசியிருக்கும் பொழுது ஒரு சஹாபி தனது இடது கையில் செருப்பை எடுத்துக்கொண்டு ஒளி செஞ்ச தண்ணீர் சொட்ட சொட்ட உள்ளே வராங்க. தூரத்தில் சொன்னாங்க, நபி அவர்கள் பார்த்து கொள்ளுங்கள், அவர் சுவனவாதி என்று. இதே போன்று 2ஆம் முறை, 3ஆம் முறையும் சொன்னாங்க, பார்த்து கொள்ளுங்கள், அவர் சுவனவாசி. அவர் மக்கள் மத்தியில் பிரபலியம் இல்லாத, அறியப்படாத சாதாரண சஹாபி. அவர்களை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்தொடர்ந்து போகிறாங்க வீட்டுக்கு. சொன்னாங்க, எனக்கும் என்னுடைய தந்தைக்கும் மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுருச்சு. ஒரு 3 நாளைக்கு நான் அவங்கள்ட்ட தங்கிக்கிறேன். சஹாபாக்களுடைய வளமை, மதீனத்துவால் சஹாபாக்களுடைய வளமை, அது விருந்தாளிகளை இது பண்ண மாட்டாங்க. யாராக தெரிந்தவர் தெரியாதவர் வந்தாலும் வீட்டிலே அரவணைத்து கொள்வார்கள், விருந்து உபசரணை செய்வார்கள். நபி அவர்களுடைய கற்றுக் கொடுத்த வழிமுறையில் ஒன்று, 3 நாளைக்கு வந்த விருந்தாளி எதுக்கு வந்தீங்க, எப்போ போவீங்கன்னு கேட்கக்கூடாது. இப்போ சின்ன தகராறு ஆகிடுச்சு, 3 நாள் அவங்க வீட்டு தங்குறேன்னு சொன்னாங்க. அப்படியா, நீங்கள் இருந்துக்குங்க. 3 நாள் உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. என்ன பண்ணுறார், எப்படி சாப்பிட்றார், எப்படி தொழுகிறார், எப்படி தூங்குறார், தூக்கத்தில் புரளும் பொழுது தஸ்பீஹ் ஓதுறார், எந்த பெரிய அமலும் செய்யலை, பெரிய இபாதத் செய்யலை. 3 நாள் கழிந்து விட்டது. நபி அவர்கள் சுவனவாசியின் வாக்களித்தாங்களே, சோபனம் சொன்னாங்களே, அப்படி எந்த சிறப்பான அமலும் செய்யவில்லையே, நேரடியாக அவர்கிட்ட கேட்டுருவோம். எனக்கும் என் தந்தைக்கு மத்தியில் எந்த சச்சரவும் இல்லை. நபி அவர்கள் உங்களை சுவனவாசி என்று 3 முறை சொன்னாங்க, சோபனம் சொன்னாங்க. அப்படி என்ன சிறப்பான அமல்கள் நீங்கள் செய்கிறீங்கன்னு பார்க்க வந்தேன். நாங்கள் செய்வதை விட அதிகமாக நீங்கள் எதையும் செய்யலை. நாங்கள் செய்கிற எல்லா ஃபர்லான காரியங்களையும் செய்கிறீங்க, ஏதோ தூங்குறீங்க, தாஜத் தொழுறீங்க, இதே போன்ற அமல் தான் நாங்களும் செய்கிறோம். நபி அவர்கள் உங்களை சுவனவாசி என்று அடையாளப்படுத்தியனுடைய ரகசியம் என்னன்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க, நான் எந்த முஃமின் மீதும் முஸ்லிமின் மீதும் பொறாமை கொள்ள மாட்டேன், குரோதம் கொள்ள மாட்டேன், கோபம் கொள்ள மாட்டேன்னு சொன்னாங்க. இந்த ஒரு அமலின் காரணமாகத்தான் அல்லாஹ் உங்களுக்கு இந்த அந்தஸ்தை கொடுத்தான் என்று அந்த விஷயத்தை உள்வாங்கிய இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ரமலானை எப்படி வரவேற்பீர்கள் என்று கேட்கப்பட்ட பொழுது இந்த வார்த்தையை சொன்னாங்க, எந்த முஸ்லிமின் மீதும் கோபம், குரோதம், வெறுப்பு இல்லாமல் ரமலானை வரவேற்போம்னு சொன்னாங்க. அத்தகைய பெரும் பாக்கியத்தையும் தௌஃபீக்கும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.